அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோல ஹூப்ஸ் கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், கிளாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல ஹூப்ஸ் கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. எந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர் இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுதோ அதை என்ன சொல்லுவாங்க? பேஸ் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இதே இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுதோ அதை என்ன சொல்லுவாங்க? டிரைவ்டு கிளாஸ், சைல்டு கிளாஸ் ஆர் சப் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ரீயூசபிலிட்டி கான்செப்ட் சப்போர்ட் பண்ணும். எதனாலனா மெயினா கோட் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணும். இன்ஹெரிட்டன்ஸ்ல நீங்க கோட் ஒன் டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கோட் உங்களுக்கு எப்ப தேவையோ எங்க தேவையோ ரீயூஸ் பண்ண முடியும். அதனால கோட் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. நீங்க நார்மலா ப்ரோக்ராம்ல கொடுத்தீங்கன்னா அந்த கோட் நம்ம ரெபிடேட்டிவா கொடுக்கணும், கோட் காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகும். சோ அந்த இதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம்? இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ரீயூசபிலிட்டி அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சைல்டு இருக்காங்க. இப்போ ஃபாதர் கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாங்க? சைல்டு ஆக்சஸ் பண்றாங்க. சோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்றாங்க. இதுல ஃபாதர் என்னது? பேஸ் கிளாஸ். சைல்டு என்னது? டிரைவ்டு கிளாஸ். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். மவுஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல என்ன மெத்தட் இருக்கு? கிளிக்னு சொல்லிட்டு மெத்தட் இருக்கு. அதுல சில செட் ஆஃப் கோட். இன்னொரு கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன பேர் கொடுத்திருக்கேன்னா வயர்லெஸ் மவுஸ் கோலன் மவுஸ். இந்த கோலனை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிரைவ்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க பேஸ் கிளாஸ் யாருன்னா மவுஸ், டிரைவ்டு கிளாஸ் வயர்லெஸ் மவுஸ். சோ வயர்லெஸ் மவுஸ் மவுஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ மவுஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? கிளிக் இருக்கு, அதுல சில செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வயர்லெஸ் மவுஸ்ல டபுள் கிளிக்னு இருக்கு, அந்த மெத்தட்ல சில கோட்ஸ் இருக்கு. சோ வயர்லெஸ் மவுஸால ரெண்டுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ஹெரிட்டன்ஸோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேடிஎம், கூகுள் பே, ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங். சோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சி ஷார்ப்ல 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. என்னென்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சி ஷார்ப்ல சப்போர்ட் பண்ணாது. மிச்சம் இருக்கிற 4 இன்ஹெரிட்டன்ஸ் சி ஷார்ப்ல சப்போர்ட் பண்ணும். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? மொபைல்ல சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஜாவா மொபைல் சொல்லிட்டு ஒரு டிரைவ்டு கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். மொபைல்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா எஸ்எம்எஸ் இருக்கு, கால் இருக்கு. ஜாவா மொபைல்ல கேம்ஸ் சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ டிரைவ்டு கிளாஸ் என்ன பண்ணும்? பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஆக்சஸ் பண்ணும். இங்க டிரைவ்டு கிளாஸ் என்னது? ஜாவா மொபைல். ஜாவா மொபைல் போயிட்டு மொபைல்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணும். அப்ப ஜாவா மொபைலால எஸ்எம்எஸ் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், கேம்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், காலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். கிளாஸ், பேஸ் கிளாஸ் நேம். பேஸ் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுல டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அதுக்கப்புறம் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ் கோலன் பேஸ் கிளாஸ். டிரைவ்டு கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும், அதே மாதிரி பேஸ் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். பேஸ் கிளாஸ்ல என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாமே டிரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண முடியும். அதே மாதிரி டிரைவ்டு கிளாஸ்ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல ப்ரோக்ராம்ன்ற கிளாஸ் டிஃபால்ட்டா இருக்கு, மெயின் மெத்தட் அதுல டிஃபால்ட்டா இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். Pro1, Pro2 சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். Pro2 என்ன பண்ணுனா Pro1ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாமே Pro2ஆல ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அப்படி ஆக்சஸ் பண்ற கிளாஸ் என்னன்னா டிரைவ்டு கிளாஸ். சோ மேல இருக்குது என்னன்னா Pro1 பேஸ் கிளாஸ். சோ Pro1ல நான் என்ன கொடுத்திருக்கேன்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். பப்ளிக் கொடுத்தா யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி valன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். voidனா எதுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. அதுக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன்? ஏல 44 சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். இப்போ Pro2ஆல என்ன பண்ண முடியும்? Pro1ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாம Pro2ல என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும் Pro2ஆல. சோ b ன்னு சொல்லிட்டு இன்டிஜர் வேரியபிள் Pro2ல டிக்ளேர் பண்ணிருக்கேன். பப்ளிக்னா யார் வேணா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி sp ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன். void கொடுத்திருக்கேன், எதுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. சோ b க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன்? 2 ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். சோ அதுக்கு அப்புறம் public int get product of. சோ int
டேட்டா டைப். இப்போ void கொடுக்காம int கொடுத்திருக்கோம். அப்ப அவுட்புட் நமக்கு எந்த ஃபார்மேட்ல வரும்னா integer ஃபார்மேட்ல வரும், ரிட்டர்ன் பண்ணும். சோ int டேட்டா டைப் யூஸ் பண்ணா நீங்க மஸ்ட் என்ன யூஸ் பண்ணனும், ரிட்டர்ன் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணனும். இப்போ a ல என்ன வேல்யூ இருக்கு 44, b ல என்ன இருக்கு 2, 44 into 2 88 ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ கிளாஸ் ப்ரோக்ராம்ல மெயின் மெத்தட்ல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா எப்பயுமே oops கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சைல்டு கிளாஸுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணனும். சோ சைல்டு கிளாஸ் இது என்னது, derived கிளாஸ் என்னது pro2. சோ அப்ப pro2 க்கு தான் நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும். pro2 pr-ங்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ வந்து என்னன்னா pr க்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். pro2 செமிகோலன், pro2 ல இருக்க எல்லா மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி pr.val அப்போ val மெத்தட் வந்து கால் ஆயிடும். sp கொடுத்தா sp மெத்தட் கால் ஆயிடும். ஏன்னா ஏன் val மெத்தட் வந்து கால் ஆகுதுன்னா pro2 வந்து pro1 ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுது. சோ அதனால கொடுத்திருக்கோம். சோ அதுக்கு அப்புறம் pr டாட் இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு get product. சோ அதுக்கு அப்புறம் console டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்திருக்கேன்னா product ன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். பிளஸ் எது ஜாயின் பண்றோம் pr டாட் get productல என்ன ரிசல்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ண இன்டிஜர் ஃபார்மேட்ல 88 ன்னு சொல்றது ரிட்டர்ன் பண்றதும் ஸ்டேட்மென்ட்டும் ஆட் ஆயிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். console டாட் ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்திருக்க இன்புட் வந்து ஒவ்வொண்ணா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இப்போ ஸ்டார்ட்ல fi கீ பிரஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு product equal to 88 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த 88 வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா pr.val கால் பண்ணும்போது 44 வந்துரும், sp கால் பண்ணும்போது 2. சோ இங்க get productல என்ன இருக்கு ரிட்டர்ன் a into b. சோ அப்ப 44 into 2 என்னது 88. சோ 88 போயிட்டு இந்த சென்டென்ஸோட ஜாயின் ஆயிட்டு நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது product equal to 88 ன்னு சொல்லிட்டு ஃபைனலா பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு derived கிளாஸ் ஒண்ணுத்துக்கு மேற்பட்ட பேஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல 2 பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு derived கிளாஸ். சோ பேஸ் கிளாஸ் என்னன்னா மொபைல், ஜாவா மொபைல். derived கிளாஸ் வந்து ஆண்ட்ராய்டு. இப்போ பேஸ் கிளாஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா SMS, கால், கேம்ஸ். சோ இப்போ 2 பேஸ் கிளாஸ்லயும் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டுல வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, GPS ன்னு இருக்கு. இப்போ ஆண்ட்ராய்டு இந்த derived கிளாஸ். derived கிளாஸ் என்ன பண்ணும், பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுது, derived கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ணனும்னு நினைக்குது. ஆனா என்ன ஆகுதுன்னா ரெண்டுத்துலயும் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, சேம் மெத்தட் இருக்கு. எதை கால் பண்ணனும்னு வந்து கன்ஃபியூஷன் அக்கர் ஆகுது. சோ அந்த டைத்துல நமக்கு என்ன ஆகும், கொலிஷன் வந்து அக்கர் ஆகும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் பேஸ் கிளாஸ் 1 அதுக்குள்ள டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். டேட்டா மெம்பர்ஸ்னா நீங்க டிக்ளேர் பண்ற வேரியபிள்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னா மெத்தட்ஸ் என்னன்னா SMS, கால், GPS. சோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். அதே மாதிரி பேஸ் கிளாஸ் 2 ல டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் derived கிளாஸ் கோலன் பேஸ் கிளாஸ் 1 பேஸ் கிளாஸ் 2. கோலன் வந்து எதுனா பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்ஹெரிட் பண்ணுது. சோ பேஸ் கிளாஸ் 1 ல சேம் மெத்தட் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்ப பேஸ் 2 லயும் சேம் மெத்தட் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ அதுக்குள்ள வந்து டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. derived கிளாஸால பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி derived கிளாஸ் இருக்கிறதுலயும் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ கோலன் வச்சு அட் a டைம் நம்ம வந்து ஒரு பேஸ் கிளாஸ் தான் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும், ஒண்ணுத்துக்கு மேற்பட்டது பண்ண முடியாது. சோ இப்போ எதனால வந்து C# வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு ரீசன் பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல சேம் ஃபீச்சர் இருக்கு 2 பேஸ் கிளாஸ்லயும். அதனால என்ன ஆகுது, derived கிளாஸுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. எதை கால் பண்ணி நம்ம எந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஷன் ஆகுது. சோ அப்ப நமக்கு என்ன கிரியேட் ஆகும், கொலிஷன் இல்ல ஆம்பிகுட்டி ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதே மாதிரி கோலன் கீவேர்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது ஒரே ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். C# நிறைய இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அந்த ரீசன்ஸ்னால என்ன ஆகுது, C# வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. சோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். சோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து லேட்டர் வந்து எப்படி அச்சீவ் பண்ணனும்னா இன்டர்ஃபேஸ் மூலமா அச்சீவ் பண்ண போறோம். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். derived கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸா ஆக்ட் பண்ணுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு இன்டர்மீடியட் கிளாஸ், ஒரு derived கிளாஸ் இருக்கும். இப்போ இன்டர்மீடியட் கிளாஸ் என்னன்னா ஒரு இதுல வந்து பேஸ் கிளாஸா ஆக்ட் ஆகும், இன்னொரு இதுல derived கிளாஸா ஆக்ட் ஆகும். அதாவது derived கிளாஸாவும் பேஸ் கிளாஸாவும் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். என்னன்னா மொபைல், ஜாவா மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல். மொபைல்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, SMS, கால் இருக்கு. ஜாவா மொபைல்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல்ல GPS ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோல ஜாவா மொபைல் வந்து derived கிளாஸா ஆக்ட் ஆகுது, மொபைல் வந்து பேஸ் கிளாஸ் ஆகுது.
ஆகுது. ஸோ மொபைல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யார் ஆக்சஸ் பண்ண முடியும்? ஜாவா மொபைலால ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த சினாரியோல. ஸோ இப்போ ஜாவா மொபைல் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்? SMS, கால், கேம்ஸ் மூணுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு சினாரியோல டிரைவ்டு கிளாஸா இருக்கு ஜாவா மொபைல். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோல ஜாவா மொபைல் வந்து பேஸ் கிளாஸ் ஆயிடுது, ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து என்ன ஆகுது? டிரைவ்டு கிளாஸ் ஆயிடுது. ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன பண்ணும்? ஜாவா மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? SMS, கால், கேம்ஸ், அது இல்லாம GPS ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த நாலுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, சன் இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கிராண்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்களோட சைல்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க, அதாவது ஃபாதர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபாதர் என்ன பண்ண முடியும்? கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அது மட்டும் தான் ஆக்சஸ். இப்போ சைல்டு என்ன பண்ண முடியும்? ஃபாதரோட இதே ஆக்சஸ் பண்ண முடியும், கிராண்ட் ஃபாதரோட இதே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அப்போ இந்த ஜாவா மொபைல் வந்து ஒரு இதுல பேஸ் கிளாஸா இருக்கு, இன்னொரு இதுல வந்து டிரைவ்டு கிளாஸா இருக்கு. இப்போ அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். கிளாஸ், பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன். டேட்டா மெம்பர்ஸ் வந்து வேரியபிள்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து மெத்தட்ஸ். லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா SMS, கால். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ், இன்டர்மீடியட் கிளாஸ், இன்ஹெரிட் பேஸ் கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸ்ல என்ன மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கோ, அது எல்லாமே இன்டர்மீடியட் கிளாஸால இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாம இன்டர்மீடியட் கிளாஸ்ல என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கோ, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கோ, எல்லாமே இன்ஹெரிட் பண்ணும். அதுக்கப்புறம் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ், கோலன், இன்டர்மீடியட் கிளாஸ். இன்டர்மீடியட் கிளாஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ண முடியும்? டிரைவ்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். அப்போ ஒரு இதுல என்ன ஆயிடுது? இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து ஒரு இதுல டிரைவ்டா இருக்கு, இன்னொரு இதுல பேஸ் கிளாஸ் ஆயிடுது. ஸோ அதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு எல்லாமே டிரைவ்ட் கிளாஸ் போகும். அது இல்லாம டிரைவ்ட் கிளாஸால பேஸ் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்டர்மீடியட் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் முடியும், டிரைவ்ட் கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் எதுக்கு கிரியேட் பண்ணணும்னா டிரைவ்ட் கிளாஸுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்திருக்கேன்னா பப்ளிக் ஸ்டாட் இன்ட் val equal to 25,000, amount. ஸோ இன்டிஜர் வேரியபிள் பேலன்ஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்? 25,000 சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். AMTன்னு சொல்லிட்டு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுல ஸ்டாட்டிக்னா குளோபலா எங்க வேணா ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபிக்ஸட் சைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா SBI, GPay, ICICI. இதுல SBI வந்து பேஸ் கிளாஸ், GPay வந்து இன்டர்மீடியட் கிளாஸ், ICICI வந்து டிரைவ்டு கிளாஸ். இப்போ SBIல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் GPay ஆக்சஸ் பண்ண முடியும், GPayல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ICICI வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி SBIல என்ன இருக்கும் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? SBI மெத்தட்குள்ள balinfo சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல void வந்து எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ண போறதுல. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன்? console.writeLineல SBI balance plus balance. இப்போ பேலன்ஸ்ல இனிஷியலா என்ன இருக்கு? 25,000. ஸோ அதுவும் SBI பேலன்ஸ் சென்டென்ஸ் ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கிளாஸ் GPay inherit SBI. SBIல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ GPay வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுல என்ன மெத்தட் கொடுத்துருக்கோம்னா பப்ளிக் void transfer. void வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறதுல டிரான்ஸ்ஃபர்ன்ற மெத்தட்ல int AM சொல்லிட்டு பாராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். AMல என்ன வேல்யூ வந்து பாஸ் பண்றாங்களோ அந்த வேல்யூ வந்து AMTக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் AM. பேலன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ 25,000 இருக்கு, அதுவும் அதுக்கப்புறம் AMல என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் பேலன்ஸ் மைனஸ் ஆயிட்டு பேலன்ஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். console.writeLineல the debited amount is amountல என்ன வேல்யூ வருதோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் console.writeLineல the current SBI balance amount is, so டெபிட் ஆன பிறகு பேலன்ஸ் என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்? கிளாஸ் ICICI inherits GPay. GPayல என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாமே வந்து ICICI ஆல ஆக்சஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணிருக்கேன்? iBalance சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல 45,000 வந்து அசைன் பண்ணிருக்கேன். டெபாசிட்னு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். void கொடுத்திருக்கேன், எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. அதுல console.writeLineல ஃபர்ஸ்ட் ICICI பேலன்ஸ்ல என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் iBal equal to iBalanceல என்ன இருக்கோ அதுக்கப்புறம் கூகுள் பேல டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட் வந்து ஆட் ஆயிட்டு iBalanceல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் console.writeLineல the credited amount is plus amountல என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அது credited amount நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி console.writeLineல the current ICICI balance amount வந்து iBalல என்ன இருந்துச்சோ கிரெடிட் ஆன பிறகு அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். எப்பயுமே ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட் எதுக்கு கிரியேட் பண்ணணும்னா டிரைவ்டு கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ணணும்.
நான் என்ன பண்ணியிருக்கேன், derived class என்னது ICICI, ICன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு நியூ வந்து ஐசிக்கு மெமரி அலோகேட் பண்ணும். ICICIல என்ன மெத்தட் இருக்கோ எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது வந்து மெத்தடை ரெப்ரசென்ட் பண்ணும். IC.BALINFO மெத்தட் வந்து கால் ஆகும். அதே மாதிரி IC.transfer of 5000. இப்போ இந்த 5000 எங்க போகும், AM போயிடும். AMன்ற பேராமீட்டர் போயிட்டு அமௌண்ட் ஈக்குவல் டு 5000 சொல்லிட்டு அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ்ல என்ன இருந்தது 25000 மைனஸ் AMல என்ன இருக்கு 5000. ஸோ மைனஸ் ஆன உடனே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து AMTல 5000 வந்து பிரிண்ட் ஆயிடும். டெபிட்டட் அமௌண்ட் 5000 பிரிண்ட் ஆகும். அப்புறம் கரண்ட் SBI பேலன்ஸ் வந்து 25000 மைனஸ் 5000 20000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நேரம் எங்க வரும்னா ஐபேலுக்கு வந்துடும். ஐபேல்ல 45000 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஐபேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 45000 வந்து ஐபேலன்ஸ் இஸ் 45000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐபேல் ஈக்குவல் டு ஐபேல் பிளஸ் AMT. ஐபேல்ல என்ன இருக்கு 45000 பிளஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் இப்போ என்ன கிடைச்சிருக்கு கூகுள் பே மூலமா 5000. ஸோ அதுவும் இதுவும் ஆட் ஆயிட்டு கிரெடிட்டட் அமௌண்ட் என்னது வந்தது 5000. அது ஃபர்ஸ்ட் கிரெடிட் அமௌண்ட் 5000 பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் ICICI பேலன்ஸ் வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா 50000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் IC.deposit என்ன இருக்கோ அது கால் ஆயிடும். ஸோ அப்புறம் console.read லைன் எதுக்குன்னா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். இப்போ ஸ்டார்ட்ல FIT பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, the SBI பேலன்ஸ் வந்து 25000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெபிட்டட் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மூலம் டெபிட் ஆனோடனே நம்மளுக்கு 5000 வந்து டெபிட் ஆக போகுது. அது பிரிண்ட் ஆச்சு பேராமீட்டர் மூலம் பாஸ் பண்ண வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் பேலன்ஸ் வந்து SBI இது வந்து 20000. ICICI பேலன்ஸ்ல என்ன இருக்கு இனிஷியலா 45000. கிரெடிட் ஆன அமௌண்ட் கூகுள் பே மூலமா 5000. ஸோ கரண்ட் ICICI பேலன்ஸ் ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கு 50000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். இப்போ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேஸ் கிளாஸ் ஒன்னுக்கு மேற்பட்ட டெரிவேட் கிளாஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க வந்து 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். என்னன்னா MP3 பிளேயர், மொபைல், கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல MP3 பிளேயர்ங்கிறது பேஸ் கிளாஸ். அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, வீடியோ ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆடியோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. மொபைல்ங்கிறது டிரைவ்டு கிளாஸ் 1. ஸோ அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, காலர். அதே மாதிரி டிரைவ்டு கிளாஸ் 2 வந்து என்னது கம்ப்யூட்டர். அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, DVD இருக்கு. இப்போ டிரைவ்டு கிளாஸ் 1 வந்து பேஸ் கிளாஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டிரைவ்டு கிளாஸ் 2வும் பேஸ் கிளாஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ மொபைல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல ஆக்சஸ் பண்ணும்னா வீடியோ, ஆடியோ, கால் ஆக்சஸ் பண்ணும். கம்ப்யூட்டர் என்ன ஆக்சஸ் பண்ணும்னா வீடியோ, ஆடியோ, DVD ஆக்சஸ் பண்ணும். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல ரெண்டு டிரைவ்டு கிளாஸ்க்குமே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டுமே தேவைன்னா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். கிளாஸ் பேஸ் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் 1 இன்ஹெரிட் பேஸ் கிளாஸ் 1. பேஸ் கிளாஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ மெத்தட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வேரியபிள்ஸ் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே டிரைவ்ட் கிளாஸ் 1ஆல ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதுல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிளாஸ் டிரைவ்ட் கிளாஸ் 2 இன்ஹெரிட்ஸ் பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ டிரைவ்ட் கிளாஸ் 2 இன்ஹெரிட் பண்ண முடியும். அதே மாதிரி டிரைவ்ட் கிளாஸ் 2ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுவும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ப்ரோக்ராம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் AMTன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸட் குளோபலா இருக்கும், எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன கொடுத்திருக்கேன் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் PHன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன் 3 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். என்னென்னா பேடிஎம், ஏர்டெல் அண்ட் ஜியோன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல பேடிஎம் வந்து என்னன்னா பேஸ் கிளாஸ், ஏர்டெல் வந்து டிரைவ்டு கிளாஸ் 1, ஜியோ வந்து டிரைவ்டு கிளாஸ். இப்போ ஏர்டெல் என்ன பண்ணும், பேடிஎம்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆக்சஸ் பண்ணும். அதே மாதிரி ஜியோ என்ன பண்ணும், பேடிஎம்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பேடிஎம்ல என்ன கொடுத்திருக்கேன்னா பப்ளிக் வாய்ட் இன்ஃபோ. அதுல 2 பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணிருக்கேன். AMPHO சொல்லிட்டு பாஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து இன்டிஜர், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணிருக்கேன். வாய்ட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. AMT ஈக்குவல் டு AM. AMல என்ன வேல்யூ வருதோ AMTக்கு போயிட்டு அசைன் ஆயிடும். அதே மாதிரி PHOல என்ன வேல்யூ வருதோ அது போயிட்டு PHக்கு அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஏர்டெல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன கொடுத்திருக்கோம்னா மெத்தட்ல பப்ளிக் வாய்ட் A ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்திருக்கோம். அதுல வந்து அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். AMTல என்ன வருதோ அது போயிட்டு அமௌண்ட்க்கு அசைன் ஆயிடும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஃபோன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். PHல என்ன வருதோ அது ஸ்ட்ரிங் ஃபோன் கரெக்டா
அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்திருக்கோம், ஏர்டெல் ரீசார்ஜ் சக்சஸ் பிளஸ் அமௌண்ட்ல என்ன இருக்கோ பிளஸ் எம்டி ஸ்ட்ரிங் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன் பிளஸ் பிஹெச்ல என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் ஜியோ இன்ஹெரிட்ஸ் பேடிஎம். ஜியோல என்ன கொடுத்திருக்கேன், ஜே ரீசார்ஜ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி தான் கொடுத்திருக்கேன். இதுலயும் ஜியோ ரீசார்ஜ் சக்சஸ் அமௌண்ட்ல என்ன வருது, பிஹெச்ல என்ன வருதோ அதுவும் இதுவும் ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். மெயின் மெத்தட்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல யூசர் கிட்ட சாய்ஸ் வந்து கேட்கிறேன். இப்போ அவங்களோட சாய்ஸ் 1 இருந்தா ஏர்டெல் ரீசார்ஜ் வந்து சக்சஸ் ஆகும், 2 இருந்துச்சுன்னா ஜியோ வரும், அப்புறம் 3 4 எதனா கொடுத்தா இன்வாலிட் சாய்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ யூசர் வந்து 1 சாய்ஸ் என்டர் பண்றாங்கன்னா இப்போ சாய்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் 1 என்ன இருக்கோ அதுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏர்டெல் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், ஏர்டெல் ஏஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், நியூ ஏர்டெல் ஆஃப். ஏர்டெல்ல என்ன மெத்தட் இருக்கும், பேஸ் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் வந்து இன்ஃபோ. அது இல்லாம ரீசார்ஜ்ல என்ன மெத்தட் இருக்கோ அதுவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபோல என்ன இருக்கு, 800, அதுக்கப்புறம் 7200653871. இந்த வேல்யூ கரெக்டா எங்க பாஸ் ஆகும்னா ஏஎம் பாஸ் ஆயிட்டு ஏஎம்டில 800 போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி பிஹெச்ஓல என்ன வருதோ அது போயிட்டு இங்க அசைன் ஆயிடும். சோ அமௌண்ட்ல என்ன இருக்கு 800 பிரிண்ட் ஆகும், அது பிஹெச்ல ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு ஏர்டெல் ரீசார்ஜ் சக்சஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் சேம் ஜியோ ப்ராசஸும். சோ ஜியோக்கு தனியா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இந்த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல மட்டும் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் F5 கீ பிரஸ் பண்ணுங்க. சாய்ஸ் கேக்குது, நான் என்ன கொடுக்குறேன் 1 ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஏர்டெல் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏர்டெல் ரீசார்ஜ் சக்சஸ் என்ன இருக்கு, அமௌண்ட் என்ன இருக்கு 800 பாஸ் பண்ணிருக்கோம். அது இல்லாம என்ன போன் நம்பரோ அது வந்து வந்துடும். இதே இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ என்னோட சாய்ஸ் வந்து 2 ன்னு கொடுக்குறேன். அப்ப என்ன வரும், ஜியோ ரீசார்ஜ் சக்சஸ். இப்போ இந்த 1000 வேல்யூ போயிட்டு அமௌண்ட்டுக்கு போயிட்டு பாஸ் பண்ணும், ஏஎம்ன்ற வேரியபிள் போயிட்டு பாஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி என்ன போன் நம்பர் இருக்கோ அது பாஸ் ஆயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனலா இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். சோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், மறுபடியும் என்ன கொடுக்குறேன், சாய்ஸ் வந்து 5 கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், ப்ளீஸ் என்டர் வேலிட் சாய்ஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். சோ இதுதான் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். இன்னைக்கு லாஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன்னுக்கு மேற்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ் கலந்ததுதான் என்ன சொல்லுவாங்க, ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 4 சேர்ந்ததுதான் என்னது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப 4 டிஃபரெண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல மொபைல், ஜாவா மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல், ஆப்பிள் ஐபாட்னு கொடுத்திருக்கேன். இப்போ மொபைல்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எஸ்எம்எஸ் கால் இருக்கு, ஜாவா மொபைல்ல கேம்ஸ் இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல்ல கேமரா இருக்கு, ஆப்பிள் ஐபாட்ல ஜிபிஎஸ் இருக்கு. சோ இப்போ இதுல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எங்க வருதுன்னா, மொபைல் வந்து பேஸ் கிளாஸ், ஜாவா மொபைல் வந்து டெரிவேட்டிவ் கிளாஸ். இப்போ ஜாவா மொபைலால மொபைல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சோ மொபைல் ஜாவா மொபைல் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ் இருந்துச்சுன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து. இதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மொபைல் பேஸ் கிளாஸ், ஜாவா மொபைல் வந்து பேஸ் கிளாஸ், டெரிவேட்டிவ் கிளாஸ் எது இதுல ஆண்ட்ராய்டு மொபைல். சோ இப்போ என்ன ஆகும், ரெண்டு சேம் மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ டெரிவேட்டிவ் கிளாஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் எதை கால் பண்றது. சோ அப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து C# சப்போர்ட் பண்ணாது. சோ மல்டிபிள் கான்செப்டும் வருது. இதே மாதிரி இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். மொபைல்ங்கிறது பேஸ் கிளாஸ், ஜாவா மொபைல் வந்து இன்டர்மீடியட் கிளாஸ், ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து டெரிவேட்டிவ் கிளாஸ். சோ இப்போ மொபைல் என்ன பண்ண முடியும், ஜாவா மொபைல்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜாவா மொபைல்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது என்ன டைப்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஜாவா மொபைலும் பேஸ் கிளாஸ், அதுல ஆண்ட்ராய்டு மொபைல், ஆப்பிள் ஐபாட். சோ அது என்னதுன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு பேஸ் கிளாஸ், 2 டெரிவேட்டிவ் கிளாஸ். சோ இப்போ அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எஸ்எம்எஸ் கால், கேம்ஸ், கேமரா வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஆக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்எம்எஸ், கேம்ஸ், கால், ஜிபிஎஸ். சோ இது வந்து ஆப்பிள் ஐபாட் வந்து இது பண்ண முடியும். சோ அப்போ 4 கான்செப்ட் சேர்ந்ததுதான் என்ன சொல்றாங்க, ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். சோ உங்களுக்கு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும்னா 3மே சேர்ந்து பண்ணும். மல்டிபிள் தவிர்த்து மற்ற இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணா உங்களால ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல frequently asked question இருக்கு, பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.